4வது அமர்வு பி.சா. குப்புசாமி இலக்கிய விருது அமர்வாக தொடங்குகிறது. திருப்பத்தூர் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட பி.சா. குப்புசாமி அவருடைய மகன் கே. சுகுமார் அவர் தன் தந்தையை வாழும் காலத்திலே கொண்டாடும் விதமாக இந்த விருதை ஏற்படுத்தியிருக்கிறார். முதல் விருது எழுத்தாளர் கவிஞர் மோகனரங்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்வில் சிறப்புரை வழங்க எழுத்தாளர் பாவண்ணன் அவர்களை அழைக்கிறேன். மாலை அமர்வாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த விருது விழாவுக்கு இங்கே நிறைந்திருக்கின்ற நண்பர்களே, விருது அமைப்பாளர்களே, விருது பெறும் நண்பர் மோகனரங்கன் அவர்களே, அவருடைய கவிதைகளை குறித்து உரையாற்றி அமர்த்திருக்கின்ற கவியரசு மற்றும் கான் நண்பர்களே, நண்பர் கோபாலகிருஷ்ணன் அவர்களே, பரிதி அவர்களே, மற்றும் இங்கே நிறைந்திருக்கின்ற எழுத்தாளர்களே, வாசகர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். நான் மறுபடியும் அதே 1990 ஆண்டுக்கு தான் திரும்ப நான் போகணும். 1990 மிக முக்கியமான ஒரு வருஷம் என்னுடைய வாழ்க்கையில். அப்போ ஈரோடில் ஜீவான்னு ஒரு மருத்துவர் இருந்தார். அவர் மருத்துவம் சார்ந்து பல புதுமைகளை செய்தவர். அதே சமயத்தில் பசுமை இயக்கம்னு ஒரு இயக்கம் ஒன்று அப்போ நடத்திட்டு இருந்தார். ஒரு விழிப்புணர்ச்சியை உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய இயக்கம். ஏன் காடு அவசியம், ஏன் நம்முடைய சுற்றுச்சூழல் ரொம்ப முக்கியமாக இருக்கணும், அதுக்கும் காட்டுக்கும் விலங்குக்கும் என்ன தொடர்பு, இந்த மாதிரியான சில ஆரம்ப கேள்விகளுக்கான விடைகளை ஒரு எல்லாருக்கும் கொண்டு சேர்க்குற மாதிரி ஒரு பெரிய இயக்கம் இப்போ நடத்திட்டு இருந்தார். அந்த சமயத்தில் அவர் ஒரு பெரிய சந்திப்பு ஒன்று ஏற்பாடு பண்ணார், எழுத்தாளர்கள் சந்திப்பு. அவர் என்ன நினைச்சாரோ தெரியல, இந்த விழிப்புணர்வுக்கும் எழுத்தாளர்களுக்கும் என்ன தொடர்பு, ஏதோ விதையை விதைச்சி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தான் அவர் தொடங்கினார். ஆனால் ரொம்ப அவருடைய நல்ல எண்ணம் அது ஒரு பெரிய நல்ல விளைச்சலை தான் கொடுத்தது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த 90வது ஆண்டில் கிட்டத்தட்ட அது ஒரு 50 எழுத்தாளர்களை நாங்கள் அங்கே சந்தித்தோம். நாங்கள் எல்லாருமே அப்போ சின்ன பசங்க தான் சொல்லணும். சின்ன பசங்க, எனக்கு என்ன ஒரு 30 வயசு இருக்கு. இவங்கெல்லாம் இன்னொரு என்னோட ஒரு 5 வயசு குறைஞ்சவங்க, 25 வயசு 26 வயசு. அவர் ஜெயமோகன் வந்திருந்தார். அது வயசில் அந்த கூட்டத்திலே பெரியவர் யாருன்னா நாஞ்சில் நாடன் பாம்பேயிலேருந்து வந்திருந்தார். அங்கே கோவைஞானி வந்திருந்தார், கந்தசாமி. இந்த 3 பேர் தான் பெரியவங்க. எஸ் ஆர் நாகராஜன் இருந்தார். இவங்க 4 பேர் தான் பெரியவங்க. நாங்கள் எல்லாம் குட்டி குட்டி பசங்க. அப்போ தான் எழுத ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு புஸ்தகம், 2 புஸ்தகம், ஒரு 10-15 கவிதைகள், இந்த மாதிரியான ஒரு தரப்பில் இருந்தாங்க. இன்றைக்கி நினச்சி பார்த்தா திடீர்னு இருக்கு, அந்த 40 பேருமே இன்றைக்கி தமிழில் முக்கியமான ஆட்களாக இருந்திருக்காங்க. இதை எப்படி அவர் தேர்ந்தெடுத்தார்னே எனக்கு ஒன்றும் புரியல. அவர் என்ன அளவுகளை வச்சு எல்லாரையும் இப்படி ஒரு மூலையிலேருந்து எல்லாரையும் அழைச்சி அந்த கூட்டம் நடத்தணும்னு அவருக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த கூட்டத்தில் நாங்கள் எல்லாம் இருந்தோம். நம்மாழ்வார் வந்திருந்தார். அன்றைக்கி ராத்திரி பூரா பேசிகிட்டு இருந்தார். ராத்திரி எங்களுக்கு அன்றைக்கி சாப்பாடு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. அன்றைக்கி 8 மணிக்கு சாப்பாடு வரணும், வரல. என்ன பண்ணுறாரு நம்மாழ்வார், நம்ம ஒரு அமர்வை இப்போ தொடங்கலாமே அப்படின்ட்டு 8 மணிக்கு பேச ஆரம்பித்து 11 மணிக்கு பேசி முடித்தார். 11 மணிக்கு தான் எங்களுக்கு சாப்பாடு வந்தது. அதுக்கப்புறம் சாப்பிட்டு அப்புறம் திரும்பவும் ஒரு கூட்டம் தனியாக நடக்குது. இன்னும் திரும்பி பார்த்தா நாஞ்சி நாடன் ஒரு தனி கூட்டம் நடத்துகிறாரு. இந்த பக்கம் ஜெயமோகன் ஒரு கூட்டம் நடத்திட்டு இருந்தார். இந்த கூட்டத்துலேயும் அந்த கூட்டத்துலேயும் நாங்கள்லாம் மாறி மாறி உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தோம். அந்த நாட்கள் எல்லாம் ரொம்ப பசுமையான நாட்கள் நிறைய இருக்குது. அந்த கூட்டத்துக்கு நடுவில் தான் நான் மோகனரங்கன், நல்ல உயர்ந்த மனிதர், இன்னையும் உயர்ந்த மனிதர் தான். எங்கள் கூட்டத்திலேயே அவர் தான் உயர்ந்த மனிதர். அப்போ ஒரு ஆசிரியர் மாதிரி தான் இருப்பார். எங்கே போனாலும் அந்த வாத்தியார் கெத்து அவர் விடாது. அந்த கண்ணாடி வர்றதுலேருந்து சட்டை போடுறது வரைக்கும் அவர் நடந்து போனாவே வாத்தியார் போதாதுன்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் அவ்வளோ ஒரு கட்டுப்பாடு அவரோட இருப்பார்.
அவர் அந்த கட்டுப்பாடு எந்த அளவுக்குன்னா, அவருடைய கவிதையில், அன்னைக்கு எழுதின கவிதையில் கூட ஒரு எழுத்து முன்னால் போக மாட்டார், ஒரு எழுத்து பின்னால் நிற்காது. சரியாக அந்த மெட்ரோ வண்டி நிற்கிது இல்லை, அந்த கேட்டுக்கு முன்னால் வந்து மெட்ரோ வண்டி நிற்கிற மாதிரி அந்த கரெக்டாக அந்த கவிதையை எங்கே நிறுத்தணுமோ அங்கே நிறுத்துவார். நானும் பார்க்குறேன், ஒரு அங்கலமாவது மெட்ரோ வண்டி முன்னால் போகாதான்ட்டு. ஆனால் 40 வருஷமாகவும் அவர் அதே சீரோட அந்த ட்ரெயினை ஓட்டிகிட்ருக்கார். ஒரு எந்த அளவுக்கு ஒரு சுய கட்டுப்பாடும் மன கட்டுப்பாடும் சொற்கள் மேலே ஒரு கட்டுப்பாடு இருந்தால் அது வரும். நினச்சி பாருங்க, அது அந்த பக்குவம் தான் கவிஞனுக்கு மிக முக்கியமானது. அது பெரிய குணம். அதை கையாளக்கூடிய தன்மை இருக்குல்ல, அது இயற்கையாக வருது. சில பேருக்கு ஒரு படி குழம்பு வச்சா எவ்வளோ உப்பு போடணும், 2 படி குழம்பு வச்சா எப்படி உப்பு போடணும்னா சும்மா கை பக்குவமாகவே வாரி போட்டுருவாங்க. ஆனால் அது எல்லாருக்கும் வராது. நம்ம அது ஒரு முறையும் கலக்கி நாக்கில் தொட்டு பார்க்கணும், உப்பு சரியாக இருக்கான்ட்டு. ஆனால் பழகின ஆட்களுக்கு வந்து சும்மா கண்ணளவில் பார்த்து கை செய்யும். அந்த மாதிரி கண்ணளவில் பார்த்து கை செய்கிற அளவுக்கு அவர் அந்த கவிதை கலை மேலே ஒரு பெரிய மேதமையும் புலமையும் உள்ளவர் என்று மோகனரங்கனை நம்ம சொல்லலாம். அவருடைய கவிதை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னா எனக்கு வந்து சங்ககால கவிதைகளில் இந்த படிமம் சார்ந்த கவிதைகள் வந்து எப்போவுமே என் மனசுக்குள்ளே நிற்கும். அது ஒன்றை சொல்லி இன்னொன்று சொல்கிற மாதிரி இருக்குல்ல, அதனாலேயே எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது எதுவுமே நேரடியாக இருக்காது. ஆனால் அது ஏதோ இன்னொன்று ஒரு 2வது விஷயத்தை 3வது அர்த்தத்தை கொடுக்குற மாதிரியான கவிதைகள் நம்முடைய சங்கத்தில் இருக்குது. படிம கவிதைகளுடைய மிகப்பெரிய ஒரு அழகே அதுதான். என்னென்னைக்கும் படிச்சுட்டே இருக்கலாம். இதுதான் சொல்லுதுன்னு சொல்ல, எல்லாத்தையும் சொல்லும். எதுவுமே சொல்லலாம் கூட நீங்கள் அந்த கவிதையை ரசித்து படிச்சுட்டே இருக்கலாம். ஒரே ஒரு வரி, அந்த மீனறி தூண்டில்னு ஒரு கவிதை இருக்குல்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த தூண்டில் போடுறான், அந்த தூண்டில் தண்ணிக்குள்ளே போயிட்டே இருக்கு. மீன் எங்கே இருக்குதுன்னு தூண்டிலுக்கு தெரியாது. ஆனால் அந்த மீன் எங்கெங்கேயோ சுற்றிட்டு வந்து சரியாக அந்த தூண்டில் வாசலில் இருக்கிற அந்த கொக்கி புழுவில் போய் அது வாய வைக்குது. வாய வச்சு அடுத்த நிமிஷமே தூண்டில் மேலே ஏந்து போச்சு. அதுக்கப்புறம் அந்த மீனுக்கும் அந்த குளத்துக்கும் சம்மந்தமே இல்லை. இந்த கவிதையை வந்து ஒரு காதலுக்கு வந்து உவமையாக ஒரு படிமமாக பயன்படுத்துகிறாரு. ஒரு ஆடவன் அவன் எங்கேயோ இருக்கிறான், அவன் சுற்றி பார்த்துட்டே இருக்கான். ஆனால் இந்த பெண் பெண்ணுக்கு அவன் அந்த மேலே ஒரு காதல் வந்துடுது. காதல் வந்த உடனே அந்த தூண்டில் மேலே எழுந்துடுச்சு. இந்த குளத்துக்கும் அந்த மீனுக்கு சம்மந்தமே இல்லை. அந்த ஊரை விட்டு போகிறதுக்கு அந்த பொண்ணு தயாராக இருக்கிறான். அவன் யாருன்னே தெரியாது. அவன் மேலே வந்திருக்கிற பிரியந்தான் ஒரே காரணம். அந்த காரணத்துக்காக தான் பிறந்த ஊர் குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு போக அந்த பொண்ணு ரெடியாக இருக்கா. அது எப்படின்னா, இந்த தூண்டில் மீனை தூக்கிட்டு போகிற மாதிரி அந்த காதல் வந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கவிதை எழுதுகிறாரு. என்ன நீங்கள் அற்புதமான ஒரு கவிதை வந்து அந்த காட்சி அப்படியே கண்ணு முன்னால் நிற்குது. அந்த மாதிரி படிமங்கள் வந்து நம்ம மோகனரங்கனுடைய கவிதைகளில் நிறைய இருக்குது. நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். ஒரு கவிதை, எல்லாரும் கோயிலுக்கு போகிறவங்க வரிசையில் நின்று போயிட்டே இருக்கிறாங்க. அந்த கவிதைகளில் சொல்கிறவரும் கூட போகிறாரு. என்ன பண்ணுறாரு இவர்? ஒன்று மற்றவங்களாம் நேராக உள்ள கோயிலுக்கு போயிட்டாங்க. வேறு வாசலில் வேடிக்கை பார்த்துட்டு அந்த ஒரு தூணோரத்தில் ஒரு சிற்பம் இருக்குது, அங்கேயே பார்த்துட்டு நிற்கிறாரு. கூட வந்தவங்களாம் உள்ளே போயிட்டாங்க. அது கடைசியாக ஒரு வரி எழுதுகிறாரு. அவங்களும் ஒரு கல்லை தான் பார்த்தாங்க, நானும் ஒரு கல்லை தான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி அது முடியும். அந்த கவிதை அழகான ஒரு கவிதை. நான் அந்த வரிகளை படிக்கிறேன் பாருங்கள். சரி, அது எங்கேயோ எழுதி வச்சிருந்தேன் நான் அதை. அதாவது தெரிஞ்சவங்களுக்கு அந்த கல், தெரியாதவனுக்கு இந்த கல் அப்படிங்கிற. அவனும் ஒரு கல்லால் வடித்த சிற்பத்தை தான் உள்ளே பார்த்துட்டு வரான். ஆனால் இவன் வெளியில் இருக்கிறவன் இவனும் பார்த்தது ஒரு சிற்பத்து தான். ஆனால் அவனுக்கு அந்த தரிசனம், இவனுக்கு இந்த தரிசனம் அப்படிங்கிற மாதிரி
இந்த வேடிக்கை பார்ப்பவனுடைய பார்வை இருக்குல்ல, அது ரொம்ப ஒரு முக்கியம். ஒரு கலைஞனுக்கு வேடிக்கை பார்க்க தெரியணும், மனசு விட்டு வேடிக்கை பார்க்க தெரியணும். வேடிக்கை பார்க்கறதுக்காக வேடிக்கை பார்க்கறது இல்லை, நீங்கள் அப்படியே உங்கள் இயல்பாகவே நீங்கள் வேடிக்கை பார்க்கணும். அந்த இயல்பாகவே வேடிக்கை பார்க்க தெரிஞ்சவனுக்கு தான் சில விஷயங்கள்லாம் சட்டுன்னு அகப்படும். அவர் ஒரு சமீபத்தில் ஒரு மொழிபெயர்ப்பு கவிதை ஒன்று பண்ணியிருந்தார். அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை. நான் அது ஒரு 10-20 பேருக்காவது அதை சொல்லி காட்டியிருப்பேன். ஒரு சின்ன பையன், ஸ்கூல் பையன், ஸ்கூலுக்கு லேட்டாக போயிடுறான். ஏன்டா லேட்டாக வந்த அப்படின்னு கேட்குறாரு வாத்தியார். இல்லை, காலையில் தூங்கி எழுந்திருக்கிறதுக்கு லேட்டாக ஆகிடுச்சு, அதனால் லேட்டாக வந்தேன். காலையில் ஏன்டா லேட்டாக எழுந்தேன்னா, இல்லை ராத்திரி தூங்குறதுக்கு லேட்டாக ஆகிடுச்சு, அதனால் அதுக்கு லேட்டாக படுத்தேன், அதனால் காலையில் லேட்டாக எழுந்தேன். ஏன் ராத்திரி லேட்டாக தூங்கினேன் அப்படின்னா, இல்லை ஹோம்ஒர்க் இருந்தது, அதனால் லேட்டாக படுத்தேன். என்னடா ஹோம்ஒர்க் வாத்தியார் இம்போசிஷன் கொடுத்தாரு, அதை எழுதிட்டு இருந்தேன். வாத்தியார் இம்போசிஷன் கொடுக்குறதுக்கு என்னடா பண்ணேன்? இல்லை, அவர் எனக்கு ஒரு பாடம் புரியல, அந்த பாடத்தை 3 தடவை எழுதிட்டு வாங்கினார், அதனால் எழுதுறதுக்கு லேட்டாச்சு, அதனால் ஏன்டா உனக்கு இம்போசிஷன் எழுத கொடுத்தாரு டாக்டர் வாத்தியார்? இல்லை, எனக்கு அந்த பாடம் புரியல. ஏன்டா பாடம் புரியல? இல்லை, அவர் பாடம் நடத்தும்போது வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். என்னடா வேடிக்கை பார்த்தேன்னா, என் ஜன்னலுக்கு அண்ணாண்ட ஒரு பெரிய மேகம் போச்சு, அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன், அதனால எழுதலைன்னா. என்ன ஒரு அழகான கவிதை பாருங்க. ஒரு பையன் ஒரு மேகத்தை, நீங்கள் மற்ற பொருளாவது, மரம் அங்கேயே நிற்கும், ஒரு பறவை அங்கேயே இருக்கும், ஒரு ஆடோ மாடோ போனால் கூட அங்கேயே நிற்கும். ஆனால் மேகம் இருக்க, இந்த நிமிஷம் பார்க்குற மேகம் வேற, அதுக்கு அடுத்த நிமிஷம் பார்க்குற மேகம் வேறு. அதுக்குள்ளே அது ஏதோ ஒரு உருவம் மாறிடும், கலர் மாறிடும், வடிவம் மாறிடும், எல்லாம் மாறிடும். ஆனால் அந்த நிமிஷத்தில் நீங்கள் இப்போ மேகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன உணர்றீங்களோ அது ஒரு 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 என்ன சொல்கிறது, மிகப்பெரிய ஒரு தரிசனம். அது அந்த தரிசனம் அந்த பையனுக்கு கிடச்சிருக்கு, ஆனால் வாத்தியாருக்கு தான் புரியல. அவர் என்ன நினைச்சாரு, இவன் ஏதோ டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு பாடம் நடத்த விடாமல் வேணும் வேடிக்கை பார்க்குற அடிச்சுட்டு அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றாரு. ஆனால் ஒரு அருமையான கவிதை அது. இந்த வேடிக்கை பார்ப்பவனுடைய மனநிலை இருக்குல்ல, அந்த மனநிலையை சொல்லக்கூடிய கவிதைகள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி கவிதைகள் அவருடைய இதில் நிறைய இருக்குது. அதில் மொத்தமாக இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை. அதே போல் ரொம்ப நினச்சாவே உருக்கமாக இருக்கக்கூடிய ஒன்று உண்டு. நீங்கள் சுஜாதாவோட ஒரு கதை உண்டு, ஸ்ரீரங்கத்து தேவதைகள் நினைக்கிறேன். அந்த கதையில் தொகுப்பில் ஒரு கதை உண்டு. ஆனால் அவர் அந்த காதல் கதைன்னு சொல்லலை, அது காதல் இல்லாத மாதிரி சின்ன பசங்க கதை மாதிரி அதை எழுதியிருப்பார். 2 பசங்க இருப்பானுங்க, குட்டி பசங்க. அந்த மாடி வீட்டில் ஒரு மாமா குடியிருப்பார். அவர் யாரும் இல்லை, தனியாக இருக்கார் அவர். அந்த அவரோட இந்த 2 பசங்களும் ரொம்ப ஃப்ரெண்டாக இருப்பானுங்க. ரொம்ப உரிமை எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளெல்லாம் போந்து அவர் வச்சுருக்க புஸ்தகம், நோட்டு, ஸ்லேட்டு எல்லாத்தையுமே எடுத்து கிளச்சிலாம் போட்டு வைப்பானுங்க. அவர் அதெல்லாம் அவர் ஒன்றும் கண்டுக்க மாட்டார், பசங்க ஏதாவது இருக்கட்டுன்னு விட்டுருவார். அப்போ அந்த பையன் ஒரு நாள் ஒரு அலமாரி மேலே ஒரு பொட்டி வச்சுருப்பார். அந்த பொட்டியை போய் இந்த பசங்க எடுத்து அதை திறந்து பார்க்க போவானுங்க. அது வரைக்கும் மாதக்கணக்கில் அவர் அந்த பசங்களை பற்றி ஒன்றுமே சொல்லாத அந்த மாமா அன்றைக்கி மட்டும் திடீர்னு கோவப்பட்டு, டேய் அதெல்லாம் தொடப்படாது அப்படின்னு. என்னடா இவருக்கு மாமாவுக்கு இவ்வளோ கோவம் வருது, அப்போ இன்னமும் உள்ள ரகசியமாக வச்சுருக்காரு, அதை நம்ம பார்த்தே தீர்ந்து அந்த பசங்க முடிவு பண்ணி அடுத்து அவர் டூர் போகும்போது இவங்க பசங்க மாடியில் ஏறிடுவானுங்க. மாடியில் அந்த மேலே ஏறி அந்த பொட்டியை இறக்கி அந்த பொட்டியை திறந்து பார்ப்பானுங்க. அந்த பொட்டியை திறந்தால் அந்த பொட்டிக்குள்ளே ஒரு சின்ன பொட்டி இருக்கும், அந்த பொட்டிக்குள்ளே இன்னொரு குட்டி பொட்டி இருக்கும். அந்த பொட்டியை திறந்தால் அது உள்ள சின்ன ஒரு வத்தி பொட்டி இருக்கும். அந்த வத்தி பொட்டிக்குள்ளே ஒரு தலை முடியும், ஒரு காஞ்சி போன ஒரு பூவும் இருக்கும். இந்த பசங்களுக்கு ஒன்றும் புரியாது, ஐயா இது என்ன மாமன் இந்த முடியும் பூவும் வச்சுட்டு இதை போய் இது இவ்வளோ பூதங்காகிற மாதிரி காத்திருக்காரு அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த பசங்களோட பார்வையில் அந்த கதையை எழுதுவார். ஆனால் ஒரு தலைமுடியை பாதுகாக்கிறவனுடைய மனசை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ ஒரு அவன் என்ன நினச்சிருப்பான், என்ன கணக்கு, அந்த முடியை அவன் இத்தனை வருஷமாக பாதுகாத்துருக்கான். என்னென்னா அவன் அந்த பொண்ணுக்கும் அவனுக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும், ஆனால் கல்யாணம் நடக்காது. அந்த பொண்ணு எங்கேயோ வேறு யாரு கூடயே போய்டும். அந்த பொண்ணுக்கு அலங்காரம் பண்ண அறையில் வச்சிருந்த அந்த பூவும்
அவளுக்கு தலை வாரும்போது கிடைச்ச அந்த முடியும் தான் அவர் எடுத்து வச்சிருக்காரு. அதான் அந்த கவிதை கதை, சுஜாதாவோட கதை. எனக்கு ஏன் இது ஞாபகம் வந்ததுன்னா, இதே போல் ஒரு கவிதை அது ஒன்று ஒரு மொழி எடுத்திருக்காரு. அந்த ஒரு முடியை பாதுகாத்து வச்சிருக்கனுடைய கவிதை எனக்கு அப்போ தான் உலகத்தில் நாம என்ன அவன் ஒரு உலகத்தில் இருக்கான், நாம் ஒரு உலகத்தில் இருக்கோம். ஆனால் மனிதர்கள் எல்லா உலகத்தில் இருந்தாலும் எல்லா ஊரில் இருந்தாலும் ஒரே மாதிரி தான். ஒரு பொண்ணோட தலைமுடியை பாதுகாத்து வைக்கிறவன் உலகத்தில் எல்லா ஊர்லேயும் அப்படி தான் இருப்பான். அவனை வந்து மாற்றவே முடியாது. அதுவும் அந்த ஒய்ஃப் வந்து இறந்து போயிடுறான். அவன் வந்து அது வரைக்கும் வீட்டுக்குள்ளே நடமாடுறது ஒய்ஃப் மட்டும்தானே. வீட்டுக்குள்ளே எந்த முடி பறந்தாலும் அது ஒய்ஃபோட முடி தானே. அதனால் அந்த அங்கங்கே கிடைக்கிற முடியை தான் அப்படி எடுத்து வைப்பான். ஆனால் திடீர்னு வந்து அன்றைக்கி ஒரு இறுதி சடங்கு நடக்குது. நிறைய பெண்கள் வராங்க, நிறைய பெண்கள் போகிறாங்க. முடி இருக்கு, ஆனால் யார் முடியுது அவனுக்கு தெரியல. எல்லாம் முடியும் போயிடுது. அப்போ அவன் வச்சிருந்த முடி எங்கே காணோம். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அதை அவன் எடுத்து வச்சுருந்த ஒரு சின்ன முடிக்கற்றை ஒரு செடிக்கு கீழே இருக்குது. அந்த செடியை பிடுங்கி வேறு இடத்துல நடும்போது பார்த்தா அந்த 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 இதுக்குள்ளே இருக்குது. அதை மட்டும் எடுத்து பத்திரமா வச்சுக்கிறான். அதுதான் கதை, வேறு ஒன்றுமே இல்லை. அவன் அந்த மொத்த கவிதையும் சொல்கிறது அந்த முடி கிடச்சிடுச்சு வச்சுருக்கான். அப்போ இந்த முடி வந்து அவ்வளோ ஒரு மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குது. எல்லா ஊர்லேயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அந்த இதில் அவர் எழுதியிருக்காரு அப்படின்னு தோணுச்சு எனக்கு. இந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் அவர் அப்பப்போ இதெல்லாம் எழுதுறதெல்லாம் நோட்டில் நான் பிடிச்சி வச்சுருவேன். அதுலேருந்து தான் எடுத்து சொல்கிறேன். அதே போல் இன்னொரு கவிதையில் ஒரு குழந்தை கண்ணை மூடிட்டு இருக்குது. கண்ணை மூடிட்டு இருக்கிற குழந்தைய சிரிக்க வைக்கிறதுக்காக தெய்வம் வந்து நிற்கிது முன்னால். தெய்வம் முன்னால் வந்து நிற்கிது குழந்தைக்கு முன்னால். தெய்வம்னா எவ்வளோ பெருசு. அப்போ நம்ம ஆனால் தெய்வம் வந்து முன்னால் நிற்கிறேன்னா நாமெல்லாம் கண்ணை திறந்து பார்த்துட்டு உடனே ஓடிடுவோம். ஆனால் அந்த குழந்தை தெய்வம் தானே, அது ஒன்றும் கவலையே படலை. அது கண்ணை மூடிக்கிட்டே இருக்குது. இந்த தெய்வம் வந்து அந்த குழந்தையோட அட்டென்ஷனை கவர்றதுக்காக என்ன பண்ணுறாரு, ஒரு பூ எடுத்து நீட்டுறாரு அந்த குழந்தைகிட்ட. அது ஒன்றும் அதை விட பெரிய தெய்வம் அது அமராமல் அப்படியே நிற்குது. ஆனால் அதுக்கு ஃபீல் பண்ணுது, நான் முன்னால் யாரோ இருக்காங்க, எனக்கு முன்னால் ஒரு பூவை காட்டுறாங்க அப்படிங்கிறது ஏதோ ஒரு உள்ளுணர்வில் அதுக்கு தெரியுது. அப்போ தெய்வம் வந்து இந்த குழந்தை கண்ணை கூட திறந்து பார்க்கலைன்னா அதுக்கு ஒரு சின்ன அவருடைய ஈகோ ஒன்று ஹர்ட் ஆகுது. அவர் டக்குன்னு அந்த பூவை எடுத்து பின்னால் மறைச்சிக்கிறார். பூவை எடுத்து பின்னால் மறைச்ச உடனே பூ இல்லைங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியுது. அவர் உடனே அந்த குழந்தை சினுங்க ஆரம்பிக்குது. இப்போ இந்த காட்சியை பாருங்களேன், என்ன ஒரு அழகான ஒரு கற்பனையாக இருந்தாலும் கூட எவ்வளோ ஒரு அழகான காட்சி. தெய்வம், ஆனால் தெய்வத்துக்கு மேலே ஒரு தெய்வம் இருக்குது, நம்ம கண்ணு முன்னாலே இருக்குது. ஆனால் நாம் வந்து அந்த தெய்வத்தை நாம் வந்து எடுத்து கொஞ்சிறதில்லை. ஆனால் தெய்வத்துக்கு தெரியுது தன்னோட ஒரு பெரிய தெய்வத்துக்கிட்ட அது வந்து கையேந்தி அந்த பூவை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட அந்த பூவை கொடுக்குற மாதிரி ஒரு கவிதை உண்டு. ரொம்ப அருமையான ஒரு கவிதை. நான் அந்த அந்த முடியை பற்றி சொன்னேன்ல, அதே போல் காதல் தோல்வி பற்றி ஒரு கவிதை இருக்குது. நாம் எல்லாமே இந்த மரத்தில் கொத்துறதை கேட்டிருப்போம் இல்லையா. நம்ம எல்லாமே சின்ன ஊரில் எல்லாருக்குமே, பெரிய ஊரில் மரங்கொத்தியை பார்க்குறதுக்கே வழி இல்லை. சின்ன ஊரில் இருக்கிறவங்க மரங்கொத்தியை பார்த்துருப்போம். அந்த மரங்கொத்தி ஒரே இடத்துல அது கொத்துறதே கேட்டிருப்போம். அது கொத்தக்கூடிய ஒரு அது இருக்குல்ல, அது ஒரு பெயினான ஒரு விஷயம். அது குத்தி 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 ஒரு இடத்துல ஆழமாக்கி உள்ளே போகிறது இருக்குல்ல, அது வந்து ஒரு காதல் தோல்வியுடைய ஒரு அடையாளமாக பார்க்கும்பொழுது அது இன்னும் பெயின்ஃபுல்லாக இருக்குது. இந்த மரங்கொத்தி எங்கெல்லாம் குத்துதோ எனக்கு அப்போல்லாம் இந்த காதல் தோல்வி கவிதை வந்து எனக்கு ஞாபகம் வந்து அந்த கவிதைகளுடைய அழகே, பெரிய அழகே என்னென்னா, இப்படி ஒரு அடையாளத்தை, இப்படி ஒரு படிமத்தை உருவாக்கி அதன் வழியாக அந்த கவிதை வந்து நம்ம கவிதையோட வரிகளை நம்ம மறந்துடுவோம். ஆனால் கவிதையோட அனுபவம் இருக்குல்ல, அந்த அனுபவம் நமக்கு மனசுக்குள்ளே நினச்சிருக்கும். அந்த அனுபவம் நினச்சி நிற்கிறதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன ஒரு அப்சர்வேஷன்ஸ், இந்த படிமங்கள் தான், இந்த உருவகங்கள் தான் நமக்கு மனசுக்குள்ளே இருந்து திரும்ப திரும்ப இந்த நினைவுகளை மீண்டு எழ செய்யும் மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் அதனுடைய பரிமாணத்தை வந்து கூடுதலாக்கும், இன்னும் விரிவானதாக மாற்றும்.
ஒரே விஷயம் அல்ல திரும்ப திரும்ப ஞாபகம் வர்றது. ஒரு விஷயத்தோட சேர்த்து பல விஷயங்கள் நமக்கு அதனுடைய தொடர்ச்சியாக அடுக்கடுக்காக நமக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். அதுதான் அந்த கவிதையோட மிகப்பெரிய ஒரு தன்மை. அப்புறம் ஒரு ரீசெண்டாக இன்னொரு கவிதை ஒன்று படித்தா அவர், இப்போ தான் நம்ம எல்லா இடத்துலையும் ரீல்ஸ் பார்க்குறோம், யூடியூப்பில் எல்லாமே அப்லோடு பண்ணுறாங்க. ஒரு ஊரில் ஒரு 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 குடி தண்ணீர் தொட்டி, அந்த தொட்டியில் வந்து ஒரு பையன் விஷம் கலந்துடுறான். அந்த விஷம் கலந்துட்டானேங்கிறத வந்து அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி அவனை அழைச்சிட்டு போகிறாங்க. இதை வந்து ஒருத்தவன் வந்து இது வீடியோ எடுக்கிறான். அந்த வீடியோவை திரும்ப திரும்ப இன்னொருத்தவங்க பார்க்குறான். ஆனால் அந்த விஷம் கலந்தவனுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கணும் இல்லை, அவ்வளோ ஊரே குடிக்கக்கூடிய ஒரு தண்ணியில் விஷம் கலந்துட்டான் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கணும். நிறைய பேர் இடத்துல நீங்கள் ஸ்டேஷனுக்குள்ளே போகும்போது தலையை துணி போட்டு மூடிட்டு போவாங்க, கையை கட்டிட்டு போவாங்க, துண்டால் முகத்தை மறைச்சிட்டு போவாங்க. நிறையா இதெல்லாம் நீதிமன்றத்துக்குள்ளே போகும்போதெல்லாம் தலையை குனிஞ்சிட்டு போவாங்க. ஆனால் அந்த பையன் அந்த 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 படத்தை வீடியோ பண்ணுற ஆளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போகிறான். அவன் ஒரு விஷம் கலந்தவன், ஒரு 1000 பேருடைய மரணத்துக்கு காரணமாக இருந்தவன். ஆனால் வந்து அவன் புன்னகைத்து கொண்டே அவன் வந்து அந்த வண்டிக்குள்ளே போகிறான். அந்த படத்தை திரும்ப 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 போட்டு காட்டிகிட்டே இருக்கிறான். இது என்ன மாதிரியான சமூகம் யோசிச்சு பாருங்கள். ஒரு பெரிய குற்றம் இழைத்தவன், ஆனால் தான் என்னமோ பெரிய ஒரு மாவீரனை போல் அவன் சிரிச்சுக்கிட்டு போகிறான். அதை சிரிச்சுக்கிட்டே ஒரு சமூகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. இது வந்து ஒரு நம்ம எப்படி ஒரு சுரணகட்ட சமூகமாக நம்ம மாறிட்டு இருக்கோம். இந்த மீடியா நம்மளை எப்படி ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாத ஒரு ஆளாக அவனையும் மாற்றுது, நம்மையும் மாற்றுது. அதனுடைய அல்டிமேட்டாக எங்கே வந்து நடக்கும்னா, எந்த குற்றமும் நமக்கு குற்றமாகவே தெரியாது. அந்த இடத்துல நம்ம வந்து நின்றுடுவோமோன்னு பயமாக இருக்குது. அந்த அச்சத்தை தான் அந்த கவிதை பேசுது. ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமே உங்களுக்கு வந்து குற்ற உணர்ச்சி தான். குற்ற உணர்ச்சி ஒரு சமூகத்தில் ஒரு மனிதனுக்கோ சமூகத்துக்கோ இல்லை அப்படின்னு சொன்னால், அதுதான் நெஞ்சறிந்து பொய் சொல்லாதீர்கள், தன்னெஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் அப்படிங்கிறார் திருவள்ளுவர். ஆனால் தன்னெஞ்சே தன்னை சுடும்ன்றதுக்கு வாய்ப்பே இல்லையே. அவன் அதை செஞ்சதே தான் பெரிய இமயமலை சாதனை மாதிரி அவன் அந்த கேமரா பார்த்து சிரிச்சிட்டு போகிறான். அப்போ இந்த சமூகம் வந்து எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு அடையாளம், அந்த ஒரு வேதனை அந்த கவிதையில் எனக்கு ரொம்ப படிக்கும்போதே ரொம்ப திகைப்பாக இருந்தது. எப்படி நம்ம மாறிட்டு இருக்கோம். அவனை பார்த்து துப்புறது கூட நமக்கு இல்லை. திரும்ப திரும்ப அந்த வீடியோவை பார்த்து அதுக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருக்காங்க நம்ம ஜனங்க. நம்ம லைக் போடுற ஆளாக தான் இருக்கிறோம். எதை பற்றியும் நம்ம வந்து அதை விமர்சிக்கிறதோ விமர்சனமான ஒரு கண்ணோட்டத்தோடு அணுகிறதோ பேசுகிறதோ இல்லை அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இந்த கவிதையில் இருந்தது. ஆனால் இது ஏன் திரும்ப இது எல்லாரும் செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். ஆனால் செஞ்சால் எப்படி இருக்கும், செய்யாமல் விட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஆப்ஷன் தான். அது ஒரு கவிதை ஒன்று உண்டு, அவருடைய எழுதின கவிதையில் தான். உன்னுடைய உடலுக்குள் ஒரு பறவையும் ஒரு கல்லும் உள்ளன. அந்த கல்லை கொண்டு அந்த பறவையை கொல்லாதிருப்பது தான் உன் கடமை. எல்லாருமே இப்போ நம்ம உள்ள நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. ஆனால் ரெண்டும் இருக்குங்கிறதுனால நீங்கள் ரெண்டையும் பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இந்த கல்லை கொண்டு அந்த பறவை கொல்லாதிருப்பதுன்னு சொல்கிறாருல்ல, அந்த அவேர்னஸ், அதுதான் அறிவுங்கிறது. அதுதான் தன்னெஞ்சறிவது பொய்யற்க அப்படின்னு வள்ளுவர் சொல்லக்கூடிய அது செய்யாமல் இருக்கணுங்கிறது தான். யாருமே பிறக்கும்பொழுது 100க்கு 100% அப்பொழுக்கு இல்லாதவனும் 100க்கு 100% உங்களுக்கு குற்றம் இல்லாதவனும் தூய்மையானவனும் அல்ல. எல்லார் மனசுலேயும் அழுக்கும் இருக்குது, நல்லதும் இருக்குது. ஆனால் இந்த அழுக்கை கொண்டு இருக்கிற நல்லதையும் அழுக்காக்காமல் இருக்கணும். அழுக்கு இருக்கட்டும், அது ஒரு பக்கமாக இருக்கட்டும். ஆனால் இந்த அழுக்கை வச்சு நீங்கள் இருக்கிற நல்லதையும் அழுக்காக்கி மொத்தமாக அழுக்காக்கிடாதீங்க அப்படிங்கிறது தான் ஒரு கோரிக்கை. இதை விட ஒரு கவிஞன் இந்த சமூகத்துக்கு முன்னால் எதை கோரிக்கையாக வைக்க முடியும்? அப்படி ஒரு மகத்தான கோரிக்கையை வைத்த மோகனரங்கனுக்கு இந்த அரங்கம் இன்று விருதளித்து கௌரவித்திருப்பது எனக்கு மிகவும் மட்டற்ற மகிழ்ச்சி. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், அவருக்கு விருதளித்த அமைப்பினருக்கு வாழ்த்துக்கள்.
இந்த அரங்கத்தில் இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய